பாட்டில் எடுத்து உள்ள வை. உங்ககிட்ட தானே சொன்ன எடுத்து வைன்னு. இங்கே பாருங்க, இங்கே எதுவுமே க்ளீன் பண்ணாமல் இருக்கு. 2 நாள் ஆகும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன இங்கே பண்ணுவோம்? ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேனேஜர் கிட்ட சொல்லி ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே ஏறக்கூடாது. அப்படித்தானே? ஏங்க, பாண்டி, வேணாங்க. நீங்க சும்மா இருங்கக்கா. இந்த வீடு எங்க தாத்தா கட்டினது, அதனால எனக்கு இப்பவும் உரிமை இருக்கு. அப்பதான் ஒரு சின்ன ரூம் புக் பண்ணிட்டு அங்க போன்னு சொல்றா. சீ தள்ளுறி. நீ எவ்வளவு நாள் இங்க குடும்பம் நடத்துறங்கிறத நானும் பாக்குறேன்டி. நீங்க வாங்கக்கா. சொல்றத பாரு, வீட்டுல ஏறக்கூடாதுன்னு. அதையும் தான் பாத்துருவோமே. அக்கா நீங்க வாங்கக்கா. நீ வாமா. இந்தாங்க சார். ஆ ம் அது வீடு க்ளீனாக்காதனால இருக்கலாம். அப்படிலாம் இல்லை சார். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆதாரங்களையும் அவ இல்லாமல் பண்றா. நாங்கள் அங்கே இருந்து அது முடியாதுல்ல. உங்களை அந்த வீட்டுக்குள்ளே விடாதனால இது ஒரு கொலைக்கேஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும்னா அது மட்டும் இல்லை சார். அண்ணனோட உயில் திடீர்னு ரெடி பண்ணது. அதனால எல்லா சொத்துமே அவளோட தான் நினைக்கிறா. அவ குழந்தை கூட ஒண்ணுமே வைக்கல. அப்புறம் அண்ணா இறக்குற அன்னைக்கு அங்க வேலை செய்யற அந்த வீட்டுக்காரி எங்க போனா? வண்டி இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால. நாங்க வரதுக்கு முன்னாடி எல்லா சடங்கையும் முடிச்சிட்டாங்களே. எங்களுக்கு நல்லாவே டவுட் இருக்கு சார். கண்டிப்பா விசாரிக்கணும். சரி, எல்லாம் விசாரிச்சிடலாம். கல்லறையை தோண்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியிருக்கும். இதனால எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாயிரும். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார். அவளை அரெஸ்ட் பண்ண காசுக்காகவும் சொத்துக்காகவும் இல்லை சார். எனக்கு எங்க அண்ணன்னா. சரி சரி, நீ போ. நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சரி. என்னாச்சு? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன். அப்புறம் நான் யார் கூட பேசுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன். அப்போ நான் மட்டும் இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நீ என்னை அவாய்ட் பண்ணுறது சரியில்லை. அவரோட தம்பியும் பொண்ணும் வந்துட்டாங்க. அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வெல், நீ ஏன் ஒன்றும் பேசாமல் இருக்க? எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்கிற? எனக்கு வேற யார் இருக்கா சொல்கிறதுக்கு? பிரச்சனை ஆயிடும் பெல். அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லு. பிளான் பண்ண மாதிரி பண்ணலைன்னா நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிடும். நீ இங்க வா, நம்ம யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கலாம். இல்லை, இனி என்ன ஆனாலும் நான் வர்றதா இல்லை. அங்கே எவ்வளோதான் பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் அங்கே நிம்மதியாக வாழ முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நீ என்ன சொல்ற? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே பிளான் பண்ணோம். அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு பின்ன இருக்க? மயிருக்கடி இதை ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்கா? நேரடியா பேசுறதுக்கு வந்தா என்ன கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட. ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற. ஹலோ, வெல்தா சார் தானே? ஆமாம். ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறோம். உங்களுக்கு கொஞ்சம் விசாரிக்கணுமே. இப்போ வர முடியுமா? ஹலோ. எங்கே சார்? ஸ்டேஷனுக்கா? இல்லை, பங்களாவுக்கு வா. சரி வரேன். சரி.
ஆ இங்கே வர சொல்லியிருந்தாங்க ஓ நீ தான் இங்கே ஹோம்னஸ்ஸாக இருக்கியா? பல்தா சார். ஆமாம் சார். சரி நீ ஒன்று பண்ணு, உள்ளே போ. சார் அங்கே இருக்காரு. ம் ஓ இவனை பார்த்தா டவுட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே? அப்படியா? எனக்கு இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது மேடம். சார். ஆ நீ தான் அந்த வீட்டோட ஹோம் நர்ஸ் இல்லை? ஆ நீ எல்லாம் படித்து பாஸ் பண்ணியா இல்லை அப்படியே கிளம்பி வந்துட்டியா? இல்லை, கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ம். ம் நீ கொஞ்சம் வரியா? உங்ககிட்ட சில விஷயம் கேட்கணும். வா. என்னடா அங்கே பார்த்துட்டு இருக்க? வாடா. ம். என்னதான் இருந்தாலும் எல்தோ சாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு வக்கீல் சொன்னாங்களே. தெரியல, மனசுக்குள்ளே பாசம் இருக்கும். இருக்கும். இல்லனா உயில் பத்திரத்துல எல்லா சொத்தும் உங்க பேர்ல எழுதியிருக்க மாட்டாங்களே. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணது தான். இந்த உயில் பத்திரம் சீக்கிரமா எழுதணும்னு செலினா தான் வற்புறுத்தினதா? இல்லை, அப்படியே நான் கேட்டாலும் அதை பண்ணுற ஆள் இல்லை அவர். அப்போ கோர்ட்ல இருந்து கிடைச்ச எஸ்டேட்டும் செலினா பேர்ல தான் இருக்கும்ல? அந்த உயிரில் எல்லா சொத்துன்னு தான் எழுதியிருக்கோம். அப்ப கோர்ட் ஆர்டர் வந்த கொஞ்ச நாள்லயே அவர் செத்துட்டாரு. ம் விழுகிறதுக்கு முன்னாடி அவருக்கு வேற ஏதாவது நோய் இருந்ததா? ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதனால தான் நான் ஒரு ட்ரெயின்டு நர்ஸை வச்சது. அந்த பையன் நல்லா பார்க்கலன்னு தானே கம்ப்ளைண்ட்டு? அப்படிலாம் இல்லை மேடம், அவன் கரெக்டாக தான் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். இறந்த நாள் அவன் தான் மருந்தெல்லாம் கொடுத்தானா? சார், அன்னைக்கு எங்கள் அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு சார். அன்னைக்கு நான் இங்கே வரவே இல்லை சார். அப்போ சாயந்தரம் அம்மா வீட்டில் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்த சாப்பாடும் மீன் குழம்பும் அங்கிளுக்காக கொடுத்து விட்டாங்க சார். அப்போ தான் நான் வீட்டுக்கே வரேன் சார். உண்மையா நான் அதை கொண்டு வரும்போது அங்கிள் நல்லா தான் சார் இருந்தார். நான் சாப்பாடு கூட ஊட்டி விட்டேன், ஃபுல்லாக சாப்பிட்டாரு சார். அதுக்கப்புறம் நான் குளிக்க போன அப்புறம் தான் அந்த பஸ்ஸர் சவுண்ட் கேட்டுச்சு. ம். மெய்டு ஊருக்கு போயிருந்ததுனால வீட்டில் யாரும் இல்லை. நான் வேகமாக வந்தேன். பார்க்கும்போது அவர் வெட்டி வேர்த்து படுத்திருந்தாரு. நான் உடனே முகத்தெல்லாம் தொடச்சி விட்டேன். அப்புறம் வேற எதுவும் பிரச்சனையான்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் பெல்ல அப்போவே கூப்பிட்டேன். ஜோஸு கூப்பிட்டுருந்தான் சார். காலையிலேருந்தே ஃபோன் பண்ணிட்டு இருந்தான் சார். அது சரி, யாருங்க ஜோவிஷ்? ஜோஸ் என்னோட ஃப்ரெண்டு சார். ஓ, அந்த தங்க வேலை பார்க்குறவன். சரி சரி சொல்லு. அவன் கடைக்கு வர சொல்லி காலையிலேருந்து கூப்பிட்டான் சார். அதனால தான் அப்புறம் இங்கேருந்து அங்கே போனேன். அப்புறம் நான் ஜோஸ் கடையில் இருக்கும்போது அங்கிளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு சார். அப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். வரும்போது அங்கிள் அசைவு இல்லாமல் இருந்தார். அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் சார். அதுக்கெல்லாம் முன்னாடியே அங்கிள் போயிட்டு. அப்போ அங்கிள் இறந்துட்டாரு. அவன் வந்த அப்புறம் தான் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சுது. அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பெல்லு தான் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னான். ஓகே. அண்ணா, நான் இது எதுவும் கேட்கலையே செலினா. இல்லை, நான் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஜஸ்ட் சொன்னேன். கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில். புரிஞ்சுதா? ஆமாம், நீ எங்கே என்ன பண்ணிட்டு இருந்த ஜோவிஷ் கடையில்? ஜோஸு கடையில் சார். நாங்கள் அந்த பையனுக்கும் உங்கள் மேடமுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? ஐயோ இல்லை மேடம், செலினா மேடம் ரொம்ப பாவம். பையனும் அப்படிதான். அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அவன் இங்கே தான் தங்கியிருக்கானா? எப்பயும் நிற்க மாட்டான். அவங்களுக்கு ரொம்ப முடியலன்னா நிற்பான், அவ்வளோதான். அப்போ அவன் தங்கின நாட்களில் எங்கே அவன் தூங்குனா? சாரோட முறையில் தான். நீங்கள் இல்லாத டைமில் நைட் அவன் இங்கே வருவானா? அப்படி எதுவும் எனக்கு தோணலை சார். அப்போது ஹோம் நர்ஸ் மட்டும்தான், உங்கள் 2 பேர் கடையில் எந்த ஒரு உறவும் இல்லைங்கிற. ஆமாம், உனக்கு சம்பளம் இல்லாத மேடம் ஏதாவது காசு கொடுத்தாங்களா? எவ்வளோ? ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. 5 லட்சம் ரூபா? 5 லட்ச ரூபாய் கொடுக்குற அளவுக்கு அவன் அப்படி என்ன செஞ்சான்? அதை நான் சம்பளம் அட்வான்ஸாக கொடுத்தேன். இஸ்ரேல் போகிறதுக்கு முன்னாடி திருப்பி தரேன்னு சொன்னார். இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? கை நாட்டு வச்சது அவர் தான் தெரியும்ல.
அப்ப சொந்தக்காரங்க? இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அது ஏன்? ஏன்னா அவருக்கு சொந்தக்காரங்களை எல்லாம் பிடிக்காது. இப்போ உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறவர் தான் அவரோட பெரிய எதிரி. ஆனா இறந்ததை தெரிவிக்கணும்ல. நான் எப்போ அவருக்கு ஃபோன் பண்ணாலும் கெட்ட வார்த்தையில் தான் பேசுவார். அப்புறம் இவர் இறந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னால் அவர் வேற கதையை உண்டாக்குவார். இப்போ கூட பார்த்தீங்கல்ல, நீங்கள் இங்கே வந்து ஒவ்வொன்றா கேட்குறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய காரணமா அவரை கூப்பிடாம இருக்க? எனக்கு பயமாக இருந்ததுனால தான் நான் கூப்பிடல மேடம். சரி, அன்னைக்கு நடந்ததை இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எதை? இறந்த அன்னைக்கு நடந்ததா? அதை தான் ஏற்கனவே சொன்னேனே மேடம். இன்னொரு வாட்டி சொல்லு. அன்னைக்கு நான் குளிச்சிட்டு இருக்கும்போது தான் அவரோட ரூம்ல இருந்து பஸ்ஸர் சவுண்ட் கேட்டுச்சு. அப்பவே நான் கீழே இறங்கி வந்தேன். அப்பவே வானா ஒரு 5-10 நிமிஷம். ட்ரெஸ் மாத்துறதுக்கு டைம் எடுக்கும்ல. அப்புறம் அப்போ நான் கீழே வரும்போது அவருக்கு வேர்த்து. என்னது? வேர்த்து. அப்ப இறந்துட்டாரா? இல்ல, எனக்கு அப்போ அது தெரியல. பெல்லு வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப நீ தொட்டு பார்க்கலையா? இல்ல. முன்னாடி சொன்னப்ப முகத்தை தொடச்ச என்ன மறந்துட்டியா? முகத்தை தொடச்சு விட்டேன். ஆனா அவர் இறந்துட்டாருன்னு எனக்கு தெரியல. நீ முகம் தொடச்சு விடும்போது அவர் வாயில நுரையும் எது வந்துச்சா? இல்ல. முகம் தொடச்சதுக்கு அப்புறமும்? இல்ல. அப்போ பெல்தா சார் தான் போய் சொல்றாங்களோ? அவன் வேற மாதிரி சொன்னானே. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை மேடம். ஞாபகம் இல்லை. அவங்க சொந்தக்காரங்க வந்தப்போ ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன? அது இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இங்க அலங்கோலமாக கிடந்தது. இங்க தங்க வேண்டான்னு தான் ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணேன். இவ்வளோ அவசரமா எதுக்கு வீடை க்ளீன் பண்ண? 7வது நாள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதனால தான் வீட்டை க்ளீன் பண்ணோம். ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக இல்லை மேடம். ஆதாரமா? என்ன ஆதாரம்? என்னெல்லாம் ஆதாரம் இல்லாதாக்கணும்னு மரியாதைக்கு சொல்லிடு. நீ தான் எல்லா விஷயமும் பண்ணணும்னு மேடம் சொல்லிட்டாங்க. சார், ஒரு ஆள் இறக்கும்போது என்னென்ன பண்ணுமோ அதை தான் சார் நான் பண்ணேன். எல்லா டெத்தும் மாதிரி இல்லை இந்த டெத்து. நீ சாப்பாடு கொடுத்து வந்த உடனே அந்த ஆள் இறந்துட்டாரு. அம்மா, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன வேலைன்னு சொன்ன? நகை வேலை சார். தங்க வேலை செய்கிற ஃப்ரெண்டு. நீ அவங்ககிட்ட இருந்தால் சைன் வாங்கினியா? ஐயோ சார், நான் வாங்கல சார். ஓ, அப்போ அவனுக்கு தெரியாமல் திருடுனேன். சார் என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஒன்றுமே பண்ணல சார். மூஞ்சியை பார்த்தாவே தெரியுதுடா நீ தான் கொண்டு இருக்கேன்னு. நடந்தது என்னன்னு மரியாதைக்கு சொல்லிட்டேன்னா உன் மேலே கை வைக்க மாட்டேன். அப்புறம் நீ ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கேன். டே தம்பி. சார், நான் சத்தியம் எதுவுமே பண்ணல சார். ஆமாம், நீ இஸ்ரேல் போகிற, நீ என்னாச்சு? அது முதல்ல டெல்லி வரைக்கும் போகணும் சார். அங்கே ஒரு சின்ன கோர்ஸ் இருக்கு, அது முடிஞ்சிருச்சுன்னா போகலாம் சார். நீ போகிறது நடக்காதுன்னு நினைக்கிறேன் பெல்தா சார். இப்போ ஒன்றும் கஸ்டடியில் எடுக்கல, ஆனால் நீ இந்த ஏரியாலேயே இருக்கணும். கூப்பிட்டா அப்போ வந்திருக்கணும், புரிஞ்சா? மேடத்தோட கொஸ்டின் முடிஞ்சா? இல்லை சார், போயிட்டு இருக்கு.